இந்த வீடியோல போட் ஸ்டோம் ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த வாட்சோட அன்பாக்சிங் பார்த்துருந்தோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்ல வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வாட்சை நான் ஒரு வாரமா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் இந்த ஒரு 2500 ரூபாய்க்கு அவங்க கொடுத்த ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ல எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கு, ஹார்ட் ரேட் சென்சர் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கரோ இல்லை ஸ்மார்ட் பேண்டோ வாங்குறப்ப நம்ம எதிர்பார்க்குற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அந்த வகையில் இந்த பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது நான் டே டு டே யூசேஜில் நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுற அந்த ஆப்ஷன் எனேபிள் தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் கூட இப்போ 55% வந்து காமிக்குது. அதனால் பேட்டரி பேக்கப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கரில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா சாதாரண பேசிக்னு ஒரு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஸ்டெப் கவுண்ட்டை மெஷர் பண்ணுறது தான். இந்த வாட்சில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா ஸ்டெப் கவுண்ட் தான். அக்யூரசி நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு தடவை வந்து அப்டேட் ஆக லேட் ஆகுது. அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் நம்ம 40 ஸ்டெப் நடக்கிறோம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் பண்ணுற 40 ஸ்டெப்பை எடுத்துக்காமல் 39 ஸ்டெப் கவுண்ட் பண்ணி கரெக்டாக காமிச்சிச்சு. அந்த அளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு தடவை வந்து நடந்துட்டு பார்க்கும்போது உடனே வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம ஒரு 20 ஸ்டெப் நடக்கிறோம் அப்படின்னா வாட்சை பார்த்தா அந்த 20 ஸ்டெப் வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது. அப்டேட் ஆகிறதுக்கு 2-3 நிமிஷம் கூட எடுத்துக்குது. அந்த ஒரு இது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் ஒருவேளை ஸ்டோம் யூஸ் பண்ணி ஸ்டெப் கவுண்ட் வந்து எப்பயும் மெஷர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஹார்ட் ரேட்டுக்கு வருவோம். இந்த ஹார்ட் ரேட் சென்சார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சாம்சங்கோட எஸ் ஃபோனில் கொடுக்குற அந்த ஹார்ட் ரேட்டோட கம்பேர் பண்ணப்போ ரெண்டுலேயுமே வந்து ஒரே பிபிஎம் காமிச்சிச்சு. ஹார்ட் ரேட் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு தடவை செக் பண்ணுறப்ப ரெண்டுலேயுமே வந்து ஒரே மெஷர்மெண்ட் காமிச்சிச்சு. அந்தளவுக்கு ஹார்ட் ரேட்டோட அக்யூரசி ரொம்பவே நல்லா இருக்குது. ஹார்ட் ரேட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னா இந்த 2500 ரூபாய்க்கு உள்ள இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பைலிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஸ்ட்ராப் மெட்டீரியலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. கையில் கட்டும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கையில் இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான வாட்சை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது மேக்னெட்டிக் சார்ஜிங் அப்படிங்கிறதுனால 2 ஸ்ட்ராப்லையுமே வந்து லாக் கொடுத்துருக்காங்க. லாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கழட்டி மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மேக்னெட்டிக் சார்ஜிங்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம எப்பயும் நார்மலாக காந்தம் யூஸ் பண்ணுற மாதிரி தான். எந்த ஷேப்பில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணுறோமோ அப்போ வந்து ஃபிட் ஆகி சார்ஜ் ஆகும். ஒருவேளை நம்ம மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா காந்தத்தில் ஒட்டாது. அதனால ஒரே ஷேப்பில் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ண முடியும். மேக்னெட்டோட எஃபெக்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ ஸ்ட்ராப்போட இந்த வாட்சை மொத்தமாக சார்ஜ் பண்ணும்போது கூட அந்த வெயிட்டை தாங்குற அளவுக்கு இந்த மேக்னெட் எஃபெக்டிவாக இருக்குது. அடுத்து நம்ம வியரபிள் டிவைஸில் எதிர்பார்க்குற ஒன்று வாட்டர் ரெசிஸ்டன்ட். இந்த போட் ஸ்மார்ட் வாட்ச்லையும் 580 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் தனித்தாலும் பிரச்சனை இல்லை. டிஸ்பிளேக்கு மேலே லைட்டாக தண்ணி இருக்கும்போது யூஸ் பண்ணால் கூட டச் நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ அவுட்டோரில் செக் பண்ணும்போது கூட இந்த ஸ்டோமோட டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாக தெரியுது. இங்கே ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் இல்லாட்டியும் நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம வாட்ச்லேயே போய் சரவுண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் லாஸ்ட்டாக ஸ்வைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதை கிளிக் பண்ணி சரவுண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போட் ஸ்டோமில் இருக்க மியூசிக் கண்ட்ரோலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம என்ன மியூசிக் ஆப் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா பிளேபேக்கை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இங்கே மியூசிக் கண்ட்ரோலுக்கு தேவையான எல்லா பட்டன்ஸுமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு, ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மியூசிக் கண்ட்ரோலும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ இந்த ஸ்டோமோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியாவில் இருக்க மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் மெசேஜில் எவ்வளோ பெரிய மெசேஜாக இருந்தால் கூட நம்ம கீழே ஸ்வைப் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்துக்க முடியும். அடுத்தடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் 2-3 மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோனில் காமிக்கிற மாதிரியே 2 மெசேஜஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து காமிக்குது. அடுத்து இங்கே இருக்க நோட்டிஃபிகேஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக இங்கே டெலிட் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸை ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிக்க முடியும். மெசேஜில் இருக்க அந்த டெக்ஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா தான் தெரியுது. இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். போட் ஸ்டோமில் அவங்க இந்த வாட்சுக்காகவே கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த ப்ரோகியர் ஆப்பை யூஸ் பண்ணாமல் இந்த வாட்சிலேயே பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது.
டிஎன்டி மோடு, ஹார்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்காக மெஷர் பண்ணுற அந்த ஆப்ஷன், ரைஸ் டு வேக்கப் எல்லாத்தையும் இங்கேயே வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்த மாதிரி இங்கே இருக்க ரைஸ் டு வேக்கப்பும் ரொம்பவே சூப்பராக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ கால் வரப்ப இந்த ஸ்டோமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட் பண்ணுறதுலாம் எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல. கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் கால் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை செகண்ட் கழிச்சு இந்த வாட்ச் வந்து வைப்ரேட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைலண்ட் கொடுத்துருந்தா ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். அடுத்து இந்த 2500 பட்ஜெட்டில் SpO2 கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். நம்மளோட பிளட்ல இருக்க ஆக்சிஜன் லெவலில் மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இந்த வாட்ச் வந்து ரொம்பவே ஒர்த்தான வாட்ச் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதில் பிடிக்காததுன்னு பார்த்தா எனக்கு ஸ்டெப் கவுண்ட் மட்டும் அப்டேட் ஆகுறது பிடிக்கல. மேபி இதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கிளியர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த போட் ஸ்டோம் பற்றின இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோ சந்திப்போம்.